கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்திரன் படத்துல இருக்க ஒரு சீனை வச்சு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் ரிலேட்டடா வச்சு ஒரு வீடியோ, அதுக்கு 20K வியூஸ் போச்சு. அடடா நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இந்த ட்ரம்ப்பு, காரு இதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு 2 to 3K வியூ போச்சு. எனக்கே தோணுச்சு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்க? நான் இந்த சோசியல் மீடியால இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா வீடியோ போடுறதுக்கு வந்ததே, நான் லேர்ன் பண்ணதை அடுத்தவங்களுக்கு எஜுகேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட வீடியோலாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 300 to 400 வியூஸ் போகும். இல்ல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1.2K வியூ போகும். என்னோட மோட்டோவே என்னன்னா, grow together. நான் லேர்ன் பண்ணதை எல்லா பேருக்கும் ஷேர் பண்றேன். அவங்க அது மூலமா லேர்ன் பண்ணிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காண்டி தான். நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு வியூஸ் கம்மியாகுது, லைக்ஸ் கம்மியாகுது. பட் ஆனா அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நண்பன் மூவில ஒரு டைலாக் இருக்கும்ல, சேலரி கம்மி தான்ப்பா, பட் ஆனா அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்ல. இப்ப எனக்கு பிடிச்ச மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஐ வில் டூ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி. நம்ம எல்லாருமே அப்படிதான். நம்மளுக்குன்னு ஒண்ணு பிடிச்சிருக்கும். ஃபேமிலி சுச்சுவேஷனாலயோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனால நம்மளுக்கு பிடிக்காத ஒண்ணா பண்ணிட்டு இருப்போம். இதுல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சத ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது டெம்பரவரியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணி தோத்தா கூட, நான் ட்ரை பண்ணி தோத்தேங்கிற ஒரு சந்தோஷமாச்சும் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.